அடுக்குமொழி அம்புஜம். எல்லாருக்கும் நமஸ்காரம். அடுக்குமொழி அம்புஜம் என்ற தலைப்பில் சில வார்த்தைகள். அடுக்குமொழியில் பேசி அம்புஜம் அடிக்கடி எல்லோரையும் அசத்துவாள். சின்ன குழந்தையில் இருந்தே அப்படி பேசி பேசி இப்போ கல்யாணமாகி சென்னை வந்தாள். இங்கேயும் இப்படி பேசியதினால் அடிக்கடி நியூஸ் வாசிக்க ஒரு டிவி சேனலில் கூப்பிடுவா. இன்று நியூஸ் வாசிக்க அம்புஜம் போய் வாசிக்கிறா. அடுக்குமொழி அம்புஜத்துக்கு வாய் வந்த கலை. சென்னையில் மெட்ரோ ரயில்கள் வருகிற 7ஆம் தேதி முதல் ஓடத் தொடங்கும். அப்பாடி, மாம்பலத்தில் உள்ள மாலாவும் தாம்பரத்தில் உள்ள தாராவும் இனி தாத்தாவை பார்க்க போகலாமே. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்களுக்கு அனுமதி. இனிமே நிறைய மொட்டை தலையையும் பட்டை நெற்றியையும் பார்க்கலாம். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரிப்பு. இனிமே மேட்டூர்காரா குடத்தை கொண்டு ரோட்டோரம் போக வேண்டாம். அவ பாட்டுக்கு பாடிண்டு வீட்டிலேயே இருக்கலாம். தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்கள் இயக்க அனுமதி. இதற்கு மறுப்பேதும் சொல்லாமல் சிரிப்புடன் ஏற்றுக்கொண்டார்கள் மக்கள். வாஷிங்டனிலிருந்து வசந்தா வந்தே பாரத் திட்டம் வழியாக வந்தவாசி வந்தடைந்தாள். வாசக்கதவை சாத்தினாள். 14 நாள் குவாரண்டைன். வீதி எங்கும் வியாதியால் அவதிப்படுவதால் வாசலுக்கு போவதை போதியளவு தவிர்த்தாள் விமலா. தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. மற்றும் உள்ள 30 மாவட்டங்களில் மழை நுனிப்புல் மேய வாய்ப்புண்டு. டொயோட்டா காரில் டொமேட்டோ வாங்க போக பயோடேட்டா தேவை. புது செய்தி. இனிமே சொமேட்டோவில் தான் ஆர்டர் பண்ணிவிடலாமே. வங்கி கடன் வட்டியை தள்ளுபடி செய்ய இயலாது. செய்தி. கடனில் முங்கி முங்கி இனிமேல் எழலாம் என்று தங்கராஜா தன் பங்காக சொன்னார். மருந்து கடையில் மருந்துக்கும் மருந்து இல்லை. கொரோனாவால் எல்லாம் வீட்டுக்கு போயாச்சு. நீட் தேர்வை ஒத்தி வைக்கலாமா? யோசனை. கியூவில் கியூட்டாக ட்ரெஸ் செய்து வரலாம் என்று மாணவிகள் ஆலோசனை. சென்னையில் இன்று ஒரே நாளில் 1000 பேருக்கு கொரோனா. வாச திண்ணைக்கு கூட திண்ணை பேச்சுக்கு வர முடியாமல் முன்னை விட திண்டாடுகிறார் திகம்பரம். சமூக இடைவெளி கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அரசு செய்தி. இடைவெளியே இல்லாமல் கடைகளை திறந்தால்தான் இதை கடைபிடிக்கலாம் என்று வியாபாரிகள். நெல்லையில் அல்வா கடை திறப்பு. இனி கொரோனா தொல்லையே இல்லாமல் பல்லை காட்டிக்கொண்டு எல்லோருக்கும் அல்வா காட்டலாம். உப்பு காற்றினால் கடற்கரை சிற்பங்கள் பாதிப்பு. எங்கே எப்போ எக்கு தப்பாக தப்பு நடந்துள்ளது என்று சிற்பங்கள் அப்பாவியாக நிற்கிறது. கோயம்பேடு மார்க்கெட் விரைவில் திறக்கப்படும். ஆகா, பழையபடி பாயை போடு சக்க போடு போடு ராஜா. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அன்புடன் அடுக்குமொழி அம்புஜம். அன்புடன் கீதா மாமி, திருவனந்தபுரம்.